இல்லை இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அகைன் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். விஜய் வந்தால் நல்லது தான். என்ன காரணம் விஜய் தான் இப்போ இருக்க பொலிட்டிக்கல் வந்தவங்க யாரும் பெருசாக யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை யாருக்கும் அவ்வளோ பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை. மேபி அகைன் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் குறிப்பாக வந்து இந்த அதிமுக திமுக வந்து பெரிய திராவிட கட்சிகள் வந்து யாரையுமே வளர விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் விஜயாண்ட பார்த்துருக்கீங்க, அவரை கூட்டணி சேர்றதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து விஜயாந்தி இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி விஜய் ஆக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் வந்து இளைஞர் மத்தியில் வந்து விஜய்க்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்? அவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று எல்லாருக்குமே இருக்குது. பெட்டர் தென் இப்போ இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. ஏன்னா அதே இதில் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸில் வந்து அவங்க சான்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? இப்போ குறிப்பாக வந்து நம்ம ஏதோ ஒரு திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்கோம், ஒரு மாற்றத்தை நோக்கி விஜய் வரும்போது ஏன் விஜய் ஆதரிக்கணும்னு தோணுது? விஜய் ஆதரிங்க இன்னும் நிறைய அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், இப்போ நிறையா பேருக்கு அவங்க குரல் கொடுத்துட்டு வராங்க. அதனால அவங்கள ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா மேபி பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். 2026 விஜயோட தாக்கம் எப்படி இருக்கும் தமிழக அரசியல்? அது பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்டர் தான். ஏன்னா இப்போ அவங்க பண்ண அந்த மாநாடாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் சப்போர்ட் கொடுத்து தான் வராங்க. ஸோ அதனால் பெட்டராக இருக்கும். யார் கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சீமான். என்ன காரணம் சீமான் கூட கூட்டணி? சீமான் பெட்டராக அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ்க்காக இருக்கட்டும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்க நல்லா இது பண்ணுறாங்க. மேபி அவங்க சீமான் கூட கூட்டணி வச்சா கண்டிப்பாக அவங்க வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. சீமான் திருமாவளவன் இந்த 3 பேரும் சேர்ந்து தமிழக அரசியலில் ஒரு கூட்டணி ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காரு கடைசி வரைக்கும். கண்டிப்பாக அது பெஸ்ட்டாகவே அமையும். ஏன்னா திருமாவளவனுக்கு ஃபுல் டன் சப்போர்ட் இருக்குது, சீமானுக்குமே இருக்குது. ஸோ அதனால் பெஸ்ட்டாக தான் வரும். கண்டிப்பாக அவங்க வின் பண்ண சான்ஸ் நிறையா இருக்குது. தேங்க்யூ தான். எனக்கு விஜய் வந்து எங்கள் மாமா மாதிரியே பேசுவாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க பேர் உங்கள் பேர் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? விஜயகாந்த் 2 பேரும் விஜய்னு ஆரம்பிக்கும். எனக்கு நான் 1.5 வயசாக இருக்கும்போது ஜெயலலிதாபட்டி இறந்துட்டாங்க. எனக்கு ஜெயலலிதாபட்டியை ரொம்ப பிடிக்கும். நான் விஜயோட ஃபேன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் உனக்கு? ஏன்னா அவர் நல்லா நடிக்கிற படத்தில் பிடிக்கும். சரி, நீ பெருசாக வந்து யாருக்கு ஓட்டு போடுவ? விஜய். யாருக்கு ஓட்டு போடுவேன்? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவியா? உங்கள் வீட்டில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு தானா? ஓகே, சூப்பரா தம்பி. அடுத்த முதல்வர் வருவாரா விஜய்? நீ பெருசாக வந்து யாருக்கு ஓட்டு போடுவ? விஜய்க்கு. அப்படியா? உங்கள் வீட்டிலலாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு தான் போடுவாங்களா? கன்ஃபார்மாக சொல்லி போட வைப்பியா? நீ போட மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? போட வைப்பியா? போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? உங்கள் அப்பா உங்கள் அம்மாலாம் போட வைப்பியா? இப்போ நன்மை செய்யணும்னா அரசியல் வரணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? இப்போ நீங்கள் சூர்யா கார்த்திலாம் பார்க்கும்போது நன்மைக்குன்னு நிறையா இது இருக்குது. ஸோ இதில் வந்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இல்லை இருந்தாலும் நீங்கள் இப்போ நினைச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு விஜய் நினைச்சு ஒரு 10 கோடி ரூபா கொடுக்காரு. ஓகே, இதே விஜய் முதலமைச்சராக இருக்காரு, சிஎம்மாக இருக்காரு, அவர் நினைச்சா என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, கரெக்டு. தனிப்பட்ட முறையில் இத்தனை ஒரு 7-8 கோடி மக்களுக்கு. ஓகே, இப்போ விஜய் வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஆனால் இப்போ வந்த புயல்லையோ எதையும் அவர் பேரை சொல்லி அவர் இவ்வளோ பண்ணார்னு எதுவுமே சொல்லலையே. அப்படி இருக்கும் போது அவரை நம்பி எப்படி நம்ம ஓட்டு போட்டு அவர் சிஎம்மாக வந்தால் மட்டும் எல்லாம் பண்ணிடுவார்னு எப்படி? இல்லை, நீங்கள் எப்படி நம்புறீங்க? அதான் என்ன சொல்கிறாரு, நான் படம் பண்ண போகிறதில்ல. கரெக்ட். ஓகே. நான் வந்து எனக்காக இருந்த என் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால படத்தை விட்டுட்டு வர்றாரு. ஓகே. இப்போ கமல் மாதிரி ரஜினி மாதிரி வந்து பொய்யான வாக்குறுதி கொடுக்கல. நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. இனிங்கிறது என்னோட மக்கள் பணி தான். ஓகே, சரி. அது வந்து ஐ திங்க் ஓகே சொல்கிற மாதிரி மக்கள் பணி ஓகே. ஆனால் இப்போ அடுத்த எலெக்ஷன் தோத்துட்டாருன்னு ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்னா அப்போ தான் அவருக்கான ரியல் டெஸ்ட்டு. ஓகே, திருப்பி படத்தில் போவாரா இல்லை 5 வருஷம் வெயிட் பண்ணி? ஏன்னா அப்போ 5 வருஷம் அவருக்கு சம்பளம் கிடையாது, எதுவும் வருமானம் கிடையாது. கரெக்டாக? ஸோ அந்த 5 வருஷம் தான் ரியல் டெஸ்ட். அதை அவர் தாக்கு பிடிச்சி உறுதியாக ஒரு நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு எதிர்ப்பே இல்லை, டிஎம்கேக்கு ஒரு எதிர்ப்பு இதை மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு அப்போசிஷன் தேவை. கரெக்டாக? ஸோ அந்த அப்போசிஷன் அவர் கொடுத்தாருன்னா அவருக்கு அடுத்த எலெக்ஷனில் வேணால் நல்ல வாய்ப்பு இருக்குது. தவிர 2031 சிஎம்னா இல்லை, ஒரு மெஜாரிட்டி கூட ஜெயிக்கலாம் முடியாது. ஆனால் ஓரளவுக்கு சீட்டு ஜெயிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்போசிஷன் பார்ட்டி வர அளவுக்கு எடுத்தோடனே ஒருத்தர் சிஎம் ஆனால் முடியாது. அது நம்ம ஹிஸ்ட்ரியிலே கிடையாது அந்த மாதிரி. ஸோ வருவார். அதாச்சும் அவர் அந்த டெடிகேஷனோட பண்ணார்னா கண்டிப்பாக பண்ணலாம்.